வைத்தியலிங்கத்திற்கு ஆப்பு வைத்த திமுக. மகிழ்ச்சியில் அதிமுக, அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பில். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி, அதாவது அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டோ அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவிலே இணைந்த நபர்களுக்கெல்லாம் மிக முக்கியமாக நமது வைத்திலிங்கம், ஓபிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது காத்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற உதாரணமாக வைத்திலிங்கம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதை லைனா வாசிக்க ஆரம்பிக்கிற நீங்களே கேளுங்க. அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள். சமீபத்தில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தது டெல்டா மாவட்ட அரசியலிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. 2026 சட்டசபை தேர்தல் அவர் தனது சொந்த தொகுதியான ஒரத்தநாட்டில் மீண்டும் போட்டியிட விரும்புவதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருப்பினும் அவருக்கு அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்பதில் தற்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகமே எழுந்திருக்கிறது. ஒரத்தநாடு தொகுதியில் அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தீவிர ஆதரவாளராக கருதப்படும் டாக்டர் நரேந்திரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக செய்திகள் என்பது கசிந்திருக்கிறது. நீண்ட காலமாக தொகுதியில் கட்சிப்பணியில் ஈடுபட்டு வருவ அந்த நரேந்திரனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் திமுகவில் புதிதாக இணைந்த வைத்திலிங்கம் ஓரங்கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தனது அரசியல் எதிர்காலம் குறித்து வைத்திலிங்கம் தரப்பு கடும் அதிருப்தியிலே இருந்து வருகிறாங்களாம். வைத்திலிங்கத்தின் வருகை ஒருபுறம் திமுகவிற்கு பலமாக பார்க்கப்பட்டாலும் தொகுதியில் ஏற்கனவே உழைத்து வரும் உடன்பிறப்புகள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகளிடையே இது கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட் மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு சென்று விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறாங்க. இதனால் ஒரத்தநாடு தொகுதியில் வேட்பாளர் தேர்விலே திமுக தலைமை ஒரு தர்மசங்கடமான ஒரு நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது. அதிலும் உதயநிதியோடைய பங்கீடு என்பது உதயநிதிக்கு யார் வேலைகள் அதிகமாக செய்தார்களோ, உதயநிதிக்கு யாரை பிடிக்குமோ அவர்களுக்குத்தான் ஒரத்தநாடு தொகுதியிலே வாய்ப்புகள் வழங்கப்படும் என தகவல் என்பது கசிந்திருப்பதால் ஆகமத்தில் வைத்திலிங்கத்துக்கு ஒரத்தநாடு தொகுதியில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அதாவது அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு போனவர்களுக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஒரு பலமாக தெரியும், ஆனால் கொஞ்ச நாட்கள் போன பின்புதான் தெரியும் ஏன் இந்த கட்சிக்கு வந்தோம், அக்கறைக்கு இக்கரை பச்சையாகத்தான் தெரியும் என சொன்னார். அதே போலத்தான் வைத்திலிங்கம் தற்சமயம் புலம்பிக் கொண்டிருக்கிறாராம். அதிமுகவில் இணைந்திருந்தாலும் நமக்கு ஒரத்தநாடு தொகுதியை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருப்பாரே, திமுகவில் இணைந்த பின்பு தற்சமயம் ஒரத்தநாடு தொகுதியும் இல்லை என்றும் நிலைமை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படியே ஒரத்தநாடு தொகுதியில் நமக்கு சீட்டு கிடைத்தாலும் இங்க இருக்கக்கூடிய திமுகவினரும் வேலை செய்ய மாட்டார்கள், அதிமுகவினரும் நாம் திமுக இணைந்த கோபத்திலே அவர்களும் வேலைகள் செய்ய மாட்டார்கள். அப்ப தோல்வி என்பது உறுதியாக இருக்கிறது என்று வைத்திலிங்கம் தற்சமயம் புலம்பிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக பரபரப்பான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியாகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.